ஹலோ கைஸ், இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வார் போகிறனால நமக்கு பெட்ரோல் டீசல் ரேட் கூடி இருக்கு, ஸோ அது மட்டும் தான் கூடுது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து சேஃபாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலி இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் வார் போச்சுன்னு வைங்களேன், நமக்கெல்லாம் ஒரு பெரிய அஃபெக்ட் இருக்குது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கூடியாச்சு. ஸோ என்ன ஆகுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டீசல் ப்ரைஸ் கேஸ் ப்ரைஸ்ல இருந்து எல்லாமே கூடிரும். கமர்ஷியலாகவும் சரி, நமக்கு பர்சனலாகவும் சரி, எல்லாம் கூடிரும். இப்படி கூடனால என்ன ஆகுனா நமக்கு ஆல்ரெடி இப்போ லோக்கல்ல இருந்து வேற மாநிலத்துல இருந்து பொருளை கொண்டு வரணும்னா லாரிக்கு டீசல் ரேட் அதிகம். டீசல் ரேட் அதிகறனால நமக்கு உள்ளூர்ல விளையிற பொருளே நமக்கு அதிகமாயிரும். இது ஒரு சின்ன கான்செப்ட். ரெண்டாவது, வெளியே இருந்து வர்ற பொருள் இருக்கு. இப்போ எல்லா ஷிப்புமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து வெயிட்டிங்ல இருக்குது. வெயிட்டிங்ல இருக்கிறது மட்டும் இல்ல, இப்போ ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வரதுக்கு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஷிப் இருக்குன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகம், க்ரூவுக்கு சேலரி கொடுக்கணும், ஒரு இதை ஸ்டே பண்ணி வச்சிருந்தா அந்த பொருள் கெட்டு போற பொருளா கெட்டு போகாத பொருளான்னு பொறுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனையால அதோட ரேட்டு கூடும். ரெண்டாவது, ஆல்ரெடி இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலில் போயிட்டு இல்லை, மேலே பகுதி கீழே பகுதி எப்பனாலும் கிராஷ் ஆகலாம், இந்த மாதிரியான நிலைமை இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக என்னன்னா ஃபெர்டிலைசர் ரேட்டு வந்து நமக்கு கூடும், கண்டிப்பாக கூடும். நான் இப்போவே சொல்கிறேன், யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்களோ நமக்கு வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து யூரியாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூரியாவோட ரேட் வந்து கண்டிப்பாக கூடும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல யூரியா வந்து எதுல இருந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு. யூரியாவுக்கும் மெயினா ஒரு தேவை என்னன்னா இந்த க்ரூட் ஆயில், இந்த கேஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம வெளில ஒரு ட்ரில்லிங் பண்றோம், ஒரு வெல் இருக்கு, ஆயில் வெல் இருக்கு, நமக்கு நம்ம ட்ரில்லிங் பண்ணினாலே நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது வந்து கேஸ் தான். அதாவது கேஸ் வந்து லைட்டான வெயிட்டுங்கிறனால கேஸ் மேல இருக்கும், அது கீழே க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் தான் தண்ணி. ஏன்னா தண்ணிக்கு மேல கேஸ் மேலக்கும், இந்த ஆயிலுக்கு மேல வந்து கேஸ் நிற்கும். அதனால நேச்சுரல் கேஸ்ல இருந்தா நமக்கு வந்து யூரியாவே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு யூரியா ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நமக்கு மீத்தேன் தேவை, மீத்தேன் எடுக்கணும்னா நமக்கு நேச்சுரல் கேஸ் தேவை. மறுபடியும் நம்ம வந்து இந்த கல்ஃபை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அதனால யூரியா ரேட்டு கண்டிப்பா கூடும். ஆல்ரெடி விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும், யூரியா அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாலாம் கிடைக்காது, அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணணும். சில கடையில அது கூட வேற உரம் வாங்கினாதான் தருவாங்க. அதனால யூரியா ரேட்டு கண்டிப்பா கூட போகுது. இப்போ யூரியா ரேட்டு கூட போறதுனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? யூரியா ரேட்டு கூடுச்சுன்னு வைங்க, இப்போ உரம் ரேட்டு கூடுச்சுன்னா உரத்தை யூஸ் பண்றதை கம்மி பண்ணுவாங்க. உரத்தை கம்மியா யூஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளோட அளவும் கம்மியாகும். கிடைக்கக்கூடிய பொருளோட அளவு கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து, அதாவது நமக்கு தேவை, காய்கறியோட தேவை அதிகமா இருக்கும், கிடைக்கக்கூடிய பொருள் கம்மியா இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகும், டிமாண்ட் அதிகமா இருக்கு பட் நம்மளால கொடுக்க முடியலனாலே ஆட்டோமேட்டிக்கா காய்கறியோட பொருள் ரேட்டு ஏறிடும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பீங்க, நமக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்து நல்ல ரேட்டு கூடிட்டு, இப்போ ஒரு குவைத்தி தினாரோட ரேட்டு வந்து ஊர்ல ஒரு 307 ரூபா 308 ரூபா போயிட்டுனா சரியான ஜாலி இவங்களுக்கு, நல்லா ரேட்டு கூட்டிட்டு. அதாவது ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்குறவனுக்கு இப்போ ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், வாங்குற சேலரியில இருந்து 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீ சந்தோஷம் எல்லாம் படாத ராசா. 2,000 ரூபாய்க்கு தகுந்தாப்புல நம்ம ஊர்ல வந்து பொருளாதார ரேட்டு கூடி இருக்கு, இன்ஃபிளேஷன் வந்து தாறுமாறா நக்கிட்டு போயிட்டு இருக்குது. அதனால யாரும் இதை பத்தி சந்தோஷப்படாதீங்க, உங்க சேலரி எல்லாம் ஏறி இருக்குது. சேலரி எல்லாம் ஏறல, நம்ம நாடு தான் கேவலமா போயிட்டு இருக்கு. அதனால இந்த வார் முடிஞ்சாதான் எல்லாருக்குமே பிரச்சனை தீரும். ஓகே, பார்க்கலாம்.